வாஸ்கோ ட காமா கிபி 1500ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு கோழிக்கோடு வந்து சென்ற பிறகுதானே மேற்குலகின் விஞ்ஞானம் வளர்வதை காண்கிறோம். இதன்படி மேற்குலகின் விஞ்ஞானம் தமிழரிடமிருந்து திருடப்பட்டிருக்கலாம் என்பது புரிகிறதா? வாஸ்கோ ட காமாவை தொடர்ந்து வந்த போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர் எனும் ஜெர்மானியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இங்கிலாந்துக்காரர்கள், ஹாலந்துக்காரர்கள் ஆகிய மேற்குலக சக்திகள் இந்தியாவிலிருந்து எடுத்துச் சென்ற ஓலைச்சுவடிகளிலிருந்துதான் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பங்களை கற்று செய்து பார்த்து புரிந்து கொண்டு இவற்றை தாங்களே கண்டதாக உலகை ஏமாற்றியிருக்கலாம் அல்லவா? இத்தாலியின் வேட்டிகன் நூலகம், இங்கிலாந்தின் லண்டன் நூலகம், பிரான்சின் பாரிஸ் நூலகம் போன்ற முக்கியமான இடங்களில் நமது ஓலைச்சுவடிகள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? குவாண்டம் தியரி, கால்குலஸ் போன்ற இன்றுள்ள பிரம்மாண்டமான விஞ்ஞான செய்திகளை வெறும் 500 ஆண்டுகளில் கண்டிருக்க முடியாது என்பதை விஞ்ஞானம் தெரிந்த அறிஞர்களால் மட்டும்தான் உணர முடியும். சிவன் தொடக்கம் விஷ்ணு ஈராக நமது கடவுளர் ஏறத்தாழ 15000 ஆண்டுகளாக கண்ட விஞ்ஞான உண்மைகளை மேற்குலக யூதர்கள் வெறும் 500 ஆண்டுகளிலேயே கண்டுவிட்டனர் என்பது எப்படி உண்மையாக இருக்க முடியும்?